Hi guys and welcome back to Karma Crypto. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கன்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேற்று வந்து 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இப்போ இந்த ஃபாஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றத நம்ம எங்கே ப்ரோ போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பை ஆப்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த செக்லிஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த செக்லிஸ்ட்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வேலெட்டில் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்களோ அதே பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அது போயிட்டு உங்களுக்கு புது வேலெட்டை கிரியேட் பண்ண சொல்லணும். அந்த புது வேலெட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு புது செட் ஆஃப் பாஸ் ப்ரைஸ் வந்து வரும். நீங்கள் அதை வந்து மறக்காமல், என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் உங்களோட ஜிமெயில்லையுமே உங்களுக்கே நீங்கள் சென்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ஓன் கான்டாக்ட்ஸில் இல்லை ஓன் மெசேஜஸில் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த புது வேலெட்டை பாஸ் ப்ரைஸோட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் பற்றின அப்டேட்லாம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே நான் கண்டிப்பாக அந்தந்த காயினோட அப்டேட் வரும்போது சொல்லியிருந்தேன். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, வேறு மாதிரியான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கூட நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷன் விட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நியூஸ். ஸோ இன்றைக்கி வந்து 2 முக்கியமான நியூஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நெக்ஸ்ட் புல்ரன் நான் எப்போ டார்கெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த Jan 20 நான் Jan 21 சொல்லியிருந்தேன். எதுக்கு? அப்போ தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்மளுக்கு வந்து இனாக்ரேட் ஆகிறாரு, பிரசிடெண்ட்டாக யூஎஸ் பிரசிடென்ட் இனாக்ரேட் ஆகிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகே, அதுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்களேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், யூஎஸோட சேர்பர்சன் கேரி ஜென்ஸ்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Jan 20. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார், யூஎஸோட சீஃப் ஃபினான்ஷியல் டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட லாஸ்ட் டேட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா Jan 20ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கீயான ஃபினான்ஷியல் கைஸ் எல்லாருமே வெளியே போகிற அன்னைக்கு நம்மளோட எலெக்டட் பிரசிடென்ட், யூஎஸோட எலெக்டட் பிரசிடென்ட் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஸ்வோனிங் இன் ஆஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் USA. ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி ஆன டோஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹெட்டட் பை இலான் மஸ்க் அண்டர் ஆஸ் வெல் அஸ் அவரோட கொலீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் ராமசாமி உள்ளே இருக்கார். இங்கே தான் செகண்ட் நியூஸ் வரப்போகுது. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு இலான் மஸ்க் அவரோட ஃபர்ஸ்ட் வேலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுப்படுத்த போகிறேன். அதாவது யூஎஸ் வந்து தேவையில்லாமல் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் பண்ணிட்டு இருக்க மணி எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ இது மூலமாக உங்களுக்கு இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோல் ஆகும், யூஎஸ் டாலரோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உயரும், அதனால கிரிப்டோவோட வேல்யூமே நல்லா உயரும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸோட ஸ்கேர்சிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து மூவ்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்றதே அவர் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. இதை எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, எப்படிலாம் வந்து கீயான ஈவெண்ட்ஸ் வந்து கார்லேட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் Jan 2021 யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோனா ஸ்வோன் அஸ் பிரசிடென்ட்டா. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ யார் 2 பேர் பாருங்கள். யூஎஸோட பழைய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சேர்மன் கேரி ஜென்ஸ்லர் இஸ் ரிசைனிங் ஆன் Jan 20. யூஎஸோட சீஃப் ஃபினான்ஷியல் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்டின் அப்படின்றவர் இஸ் ஆல்சோ ரிசைனிங் ஆன் Jan 20. ஸோ இவங்க ஆல்ரெடி 2 பேருமே கவர்மெண்ட்டில் வந்து ஸ்பெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 பேர் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை தடுக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி வில் பி அஃபிஷியலி கம் இன் பவர் ஆன் Jan 21லேருந்து. ஸோ எப்படிலாம் வந்து இந்த சர்க்கிள் வந்து ப்ளே ஆகுது அப்படின்றது, இது ரொம்ப நீங்கள் அந்த நியூஸ் கேதர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கேட்ச் பண்ண முடியும். கிரிப்டோ எப்படி மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக இந்த Jan 2021 டைமில் ஒரு நல்ல ஒரு பீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டவுன் ஆச்சு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 100K கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சுக்கிறதுக்கு. கண்டிப்பாக அந்த டைமில் வந்து ஒரு மூவ் அப்போ நம்ம வந்து கெயின்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. பட் எனிவேஸ், நியூஸ் இஸ் அ நியூஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் விச் சப்போர்ட்ஸ் தி தியரி ஆஃப் Jan 2021ஓட ராக்கெட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற கிரிப்டோ நிலைமை. ஸோ தட் இஸ் நியூஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ் டுடே. கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான ஒரு நியூஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபார் கர்மா கிரிப்டோ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் காயின்ஸ், ப்ரோ இந்த காயின் ஏறுமா, இந்த காயின் ஏறுமா, இந்த காயின் ஏறுமா அப்படின்றத தாண்டி
கிரிப்டோ ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண நான் பண்ணுறேன். அண்ட் ரிகார்டிங் காயின்ஸ் கண்டிப்பாக நான் வந்து நியூஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக சொல்லுவேன். அண்ட் வேலிட் நியூஸ் இருந்துச்சுன்னா definitely I will come and update you guys. So thank you for watching Kamma Crypto. Stay tuned for more interesting news regarding cryptocurrency.